இதுவரையிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு பொறுப்பேற்கும், உரிய தொகையை விடுவிக்கும் என்று இதுவரையிலும் ஒரு அறிவிப்பு வெளியிடவில்லை. இது எந்த அளவிற்கு ஒரு வக்ர புத்தியோடு தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுகிறார் என்பதை அவரே அதை நிரூபித்திருக்கிறார். எனவே விவசாயிகளை அவமதித்து விட்டுதான் ஆட்சி நடத்த வேண்டும். ஒரு சில நபர்கள் ஊழல் முறைகேடு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை துணை போகிறாரோ என்று அஞ்ச தோன்றுகிறது. இன்றைக்கு 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. கடந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி 15 தினங்களுக்குள்ளாக அனைத்து விவசாயிகளுக்கும் பணம் பட்டுவாடா செய்யப்படும் அறிவித்தார்கள். இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நெருக்கடி, அடுத்த கட்ட போராட்டம். காவல்துறை அதற்கான சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தது. அதனை ஏற்று இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த விவசாயிகளுக்கு பணத்தை தர வேண்டும் என்று உத்தரவாதப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய மேலாண்மை இயக்குநர் சண்முக சுந்தரம் IAS கட்டாய விடுப்பில் அனுப்பிட்டாங்க.